இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸைஸ் 1.2ல 7th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 6th ப்ராப்ளம் வர லாஸ்ட் வீடியோவில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 7th ப்ராப்ளம் ஃபைண்ட் a plus b is divided by a minus b if a equal to 1/2 b equal to 2/3. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏயும் பியும் ஆட் பண்ணணுமா, நெக்ஸ்ட் ஏயும் பியும் மைனஸ் பண்ணணுமா, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வேல்யூவையும் டிவைட் பண்ணணும். ஏங்கிற வேல்யூ என்னது 1/2 பி வேல்யூ 2/3. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் உள்ள ஏபி வேல்யூ. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதலாம். கிவன் ஏ ஈக்குவல் டு 1/2 அண்ட் பி ஈக்குவல் டு 2/3. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ஃபைன் பண்ணணும்? ஏ பிளஸ் பி ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி ஃபைன் பண்ணணும். அதாவது ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஆட் பண்ணணும். தென் ஏயும் பியையும் மைனஸ் பண்ணணும். ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ இருக்கிற இடத்துல ஏ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/2 ப்ளஸ் சைனை போடணும். பி இருக்கிற இடத்துல பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 2/3. நெக்ஸ்ட்டு இந்த 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணணும். இன்டிஜர்ஸ் ஆட் பண்ணணும்னா 1 + 2 = 3 அப்படின்னு போட்டுடலாம். ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணணும்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியும். இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் 2, செகண்ட் ஒன் 3. ஸோ சேமாக்கும் நம்ம எல்சிஎம் தான் எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இல்லை ஷார்ட்டாக பார்க்கணும். எப்படின்னா 2, 3, இந்த 2ம் 3யும் வேறு எந்த டேபிளையும் காமனாக வராது. ஸோ 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடணும். 2 3s are 6. இங்கே 2 இருக்குது. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்? இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் எழுதிடலாம். ஈக்குவல் டு ஆக்சுவலாக என்னென்னா 6 வரணும்ல. ஸோ 2 கூட 3யை மல்டிப்ளை பண்ணால் தானே 6. ஸோ 2 கூட 3யை மல்டிப்ளை பண்ணுறோம். டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறோம், நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதில் ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த ப்ளஸ்ஸையும் போடணும். 1/2 தான் 1/2 × 3/3ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 3 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். ஸோ என்ன பண்ணணும்? 3 கூட 2வை மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரில் 2வை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நியூமரேட்டர்லேயும் 2வை மல்டிப்ளை பண்ணணும். இதில் ஒரு ப்ராக்கெட் போட்டுடணும். 2/3 தான் 2/3 × 2/2. எதுக்காகனா டினாமினேட்டர் வேல்யூவை சேம் ஆக்குறதுக்கு. சேம் ஆக்குனா தான் நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ண முடியும். ஆக்சுவலாக ரெண்டு ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணணும்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணிடலாம். 3 2s are 6 வந்துருச்சு. 3 2s are 6. ஸோ டினாமினேட்டர் இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. சேமாக இருக்கா? ஸோ அதை ஒரு டைம் மட்டும் போட்டுடணும். 1 × 3 3 ப்ளஸ் இங்கே 3 2s are 6, 2 3s are 6 ஒரு டைம் போட்டோம். இங்கே ப்ளஸ் என்ன போட்டுட்டோம்? 1 × 3 தான் போட்டுட்டோம். 2 × 2 4. நெக்ஸ்ட்டு 3 + 4 7 டிவைடட் பை 6. 7/6ங்கிறது a + b வேல்யூ. தேர்ஃபோர் a + b = 7/6. இதை வேணால் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு a - b வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்படி தானே? a - b, a + b ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு a - b. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வேல்யூவையும் டிவைட் பண்ணணும். a - b ஃபைன் பண்ணுவோம். a - b = a வேல்யூ 1/2, b வேல்யூ 2/3. மைனஸுங்கிறதா மைனஸ். லாஸ்ட் a + b கண்டுபிடிச்ச மாதிரி தான் இந்த a - bயும் ஃபைன் பண்ணணும். 2 3s are 6 தானே? ஸோ நம்ம அதே மாதிரி 1/2 கூட 3/3யை மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த மைனஸ் சைன் போடணும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போட்டுடுறோம். ப்ராக்கெட் போட்டுட்டு 2/3. 3 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். ஸோ என்ன பண்ணணும்? 3 கூட 2வை மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ நியூமரேட்டர்லேயும் 2வை மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது நான் இந்த ஸ்டெப்புக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் இந்த ஸ்டெப்பு. ஆனால் இதுக்கு ப்ளஸ் சைனு, இதுக்கு மைனஸ் சைனு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணால் 3 டிவைட் பை 2 3s are 6 மைனஸ் சைன். 2 2s are 4 டிவைட் பை 3 2s are 6. ஸோ இப்போ ஈக்குவலாக வந்துடுச்சு. டினாமினேட்டர் சேமாக வந்துச்சுன்னா அதை ஒரு டைம் மட்டும் போட்டு லைன் போட்டுடணும். இந்த 3 அப்படியே போடணும். -4. 3 - 4 ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் சைன். இதில் ப்ளஸ், இது மைனஸ். டிஃப்ரென்ஸ் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் 4லேருந்து 3யை மைனஸ் பண்ணால் 1 வரும். ப்ளஸ் சைனா மைனஸ் சைன் ஆனால் அங்கே கிரேட்டர் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் பார்க்கணும். 3 greater 4 greater 4 தான் கிரேட்டர். அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இதில் மைனஸ் போடுறோம். டிவைட் பை 6.
மைனஸ் 1/6ங்கிறது a மைனஸ் பியோட வேல்யூ. a மைனஸ் பியோட வேல்யூ என்னது? மைனஸ் 1/6. நெக்ஸ்ட்டு a ப்ளஸ் பி டிவைடட் பை a மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். a ப்ளஸ் பி டிவைடட் பை a மைனஸ் பி. a ப்ளஸ் பி வேல்யூ என்னது? 7/6. இதில் போட்டிருக்கோம்ல 7/6, இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். டிவைடட் a minus b na minus 1/6 equal to 7/6 அப்படியே போடுறோம். இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரேஷன் நம்பரை நம்ம ரெசிப்ரோக்கலாக போடுவோம். அதாவது டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டருக்கு வரும், நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டருக்கு வரும். ஓகேயா? 6ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் வேல்யூயும் டினாமினேட்டர் வேல்யூயும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 166 166. நெக்ஸ்ட் வேறு எதுவுமா? இல்லை, வேறு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே 7 × 1 7 டிவைடட் பை 1 × -1 -1. டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தால் நம்ம அதை நியூமரேட்டரில் கொண்டு வருவோம். ஸோ -7. இந்த டிவைட் ஒன்றுனா அதை நம்ம போடவே மாட்டோம். -7 அப்படியே. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? -7. ஆன்சர் இஸ் -7. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டில் a வேல்யூ -3/5, b வேல்யூ 2/15. ஃபர்ஸ்ட் நம்ம a ப்ளஸ் b தானே ஃபைண்ட் பண்ணணும். அதாவது ஏயும் பியை ஆட் பண்ணணும். -3/5ஐயும் 2/15ஐயும் ஆட் பண்ணணும். a இருக்கிற இடத்துல -3/5 போடணும், ப்ளஸ் சைன் அப்படியே போடுறோம். b இருக்கிற இடத்துல 2/15 போடுறோம். இந்த ரெண்டு ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் சேமாக இல்லை. ஸோ நம்ம தான் சேம் ஆக்கணும். சேம் ஆக்கணும் நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இதில் 15 இருக்குது. இதில் எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 5 கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். ஸோ டினாமினேட்டரில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர்லேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிடலாம். -3/5 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ண சொன்னோம்? 5 கூட 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 வந்துடும். ஸோ நியூமரேட்டர்லையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த ப்ளஸ் சைனை போட்டுடலாம். 2/15 -3ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9. இந்த மைனஸை அப்படியே போடுவோம். டிவைடட் பை 5 3s are 15 ப்ளஸ் இந்த ப்ளஸ் சைனு 2/15. இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் வேல்யூ சேமாக வந்துட்டு. இனி நம்ம இந்த டினாமினேட்டர் வேல்யூவை ஒரு டைம் தான் போடணும். போட்டுட்டு நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணிடலாம். -9 + 2. ஓகே, இதை எப்படி ஆட் பண்ணுறது? அப்படின்னா இதில் மைனஸ் சைன், இதில் ப்ளஸ் சைன், இப்படி டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணுவோம், அதாவது சப்ராக்ட் பண்ணுவோம். 9ல் 2வை மைனஸ் பண்ணால் 7 வரும். அதுக்கப்புறம் சைன் என்ன போடுவோம்? கிரேட்டர் நம்பர் முன்னாடி உள்ள சைனை போடுவோம். இதில் 2 கிரேட்டரா 9 கிரேட்டரா? 9 தான் கிரேட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இதில் மைனஸ் போடுறோம். டிவைடட் பை இந்த 15 போடுறோம். a ப்ளஸ் இதோட நிறுத்திடக்கூடாது. நமக்கு a ப்ளஸ் பியோட வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் a ப்ளஸ் பி என்னது? -7/15. -7/15 தானே? ஸோ இதை பாக்ஸ் போட்டுடணும். அப்போ தான் நமக்கு பார்த்தோன்னே தெரியும். நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இருக்குது. தென் a மைனஸ் பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏயோட வேல்யூ -3/5. இந்த மைனஸ் சைனை அப்படியே போடுறோம். பியோட வேல்யூ 2/15. இதே மாதிரி தான் பண்ணணும். ஆனால் ப்ளஸ் சைன் பிள்ளாக மைனஸ் போடணும். அதாவது இப்போ டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். ஸோ இந்த 5 கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -3/5 அப்படிங்கிற ரேஷனல் நம்பரை எழுதிட்டு 3ஆல் இப்போது டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர்லையும் பண்ணணும். ஓகே, இதில் ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த மைனஸ் சைனை அப்படியே போடணும். இந்த 2/15ஐ எழுதிடலாம். நெக்ஸ்ட் லைனில் இந்த -3ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 5ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9. இந்த மைனஸ் சைனை அப்படியே போடுறோம். டிவைடட் பை 5 3s are 15. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சைன் 2 டிவைட் பை 15
இப்போ பாருங்க டினாமினேட்டர் வேல்யூ சேமாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ டினாமினேட்டரில் 15 காமனாக அப்படியே போட்டுடணும். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? -9. நெக்ஸ்ட் நம்பர் -2. ஸோ இப்போ பார்க்கணும் இதை ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணுமான்னு. இதுலேயும் மைனஸ் சைன், இதுலேயும் மைனஸ் சைன், இப்படி சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். 9ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 11 வரும். ஓகேயா? சைன் இதில் ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமானா இதில் கிரேட்டர் நம்பர் முன்னாடி உள்ள சைன் தானே போடுவோம். இதில் 2 கிரேட்டர் கிடையாது, 9 தான் கிரேட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போடுவோம், டிவைடட் பை 15. ஸோ நமக்கு therefore a மைனஸ் b வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. a மைனஸ் b வேல்யூ -11/15. -11/15 போட்டுட்டு இதில் ஒரு பாக்ஸ் போட்டுடணும். இதுதான் a மைனஸ் b வேல்யூ. 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 2ஐயும் டிவைட் பண்ணலாம். இதெல்லாம் a ப்ளஸ் b டிவைடட் பை a மைனஸ் b. a ப்ளஸ் b வேல்யூ என்னன்னு பார்த்தோம்? -7/15. ஸோ -7/15 divided by a minus b value -11/15 equal to இந்த -7/15 அப்படியே போடுறோம். -7/15 டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகும்போது நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். நெக்ஸ்ட் உள்ள நம்பர் எப்போவுமே ரெசிப்ரோக்கல் ஆகும். ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் இன்டிஜராக இருந்துமே டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் உள்ள நம்பர் என்னவாயிரும்? ரெசிப்ரோக்கல் ஆயிடும். ரெசிப்ரோக்கல்னால் இந்த டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டருக்கு வந்திருக்கும், நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டருக்கு வந்திருக்கும். அதாவது கீழே இருக்கிற வேல்யூ மேலே போயிடும், மேலே இருக்கிற வேல்யூ கீழே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம பார்ப்போம் மேலே இருக்கிற வேல்யூவும் கீழே இருக்கிற வேல்யூவும் கேன்சல் பண்ண முடியுத மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இருக்குதா? இதில் இருக்குது. 15 கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது? 7. நியூமரேட்டரில் 7 மட்டும்தான் இருக்குது, டினாமினேட்டரில் 11 இருக்குது. 7/11. நான் இப்படி நேராக எழுதிட்டேன். நீங்கள் ஸ்டெப் வைஸாக இதை கீழே எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம். இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை கீழே எழுதலாம், இதை கீழே எழுதலாம். ஓகேயா? அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது? a ப்ளஸ் b டிவைட் பை a மைனஸ் பினா 7/11. இந்த சம்முக்கு ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Eighth problem, simplify 1/2 plus 3/2 minus 2/5 divided by 3/10 into 3 and show that it's a rational number between 11 and 12. என்ன கொடுத்துருக்காங்க? இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா? இந்த சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப் பண்ணணுமா? இந்த சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கும்ல ஆன்சரு, அது ஒரு ரேஷனல் நம்பர், அது கண்டிப்பாக 11க்கும் 12க்கும் பிட்வீனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணுமா? ஷோ தேட் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பரு 11க்கும் 12க்கும் பெட்வீன் நடுவில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த வேல்யூவை போட்டாச்சு. ஓகேயா? ஈக்குவல் 1/2 அப்படியே போடணும். நமக்கு இந்த இதில் ப்ளஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது, டிவிஷன் சைன் இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம எதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், எந்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம இது ஒன்று படிச்சிருப்போம், பிட் மேத்ஸ் இல்லை பாட் மேத்ஸ்ன்னு படிச்சிருப்போம். இதுக்கு என்னென்னா ப்ராக்கெட் ஆஃப் ஃபஸ்ட்டு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ப்ரொசீஜர்லாம் போகணும். அதாவது இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள வேல்யூவை கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட் ஆஃப், நெக்ஸ்ட்டு டிவிஷனை பார்க்கணும், நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை பார்க்கணும், அதுக்கப்புறம் அடிஷனை பார்க்கணும், நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷனை பார்க்கணும். இந்த ப்ரொசீஜரில் தான் போகணும். ஸோ இந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள உள்ள வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த 2 ரேஷனல் நம்பரையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 3/2 மைனஸ் 2/5. இந்த ப்ளஸ் சைனை அப்படியே போட்டிருக்கோமா, அதை ப்ராக்கெட்டுக்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாம். டினாமினேட்டரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சேமாக இருந்தால் மைனஸ் பண்ணிடுவோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சேம் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் சூஸ் பண்ணுவோம். நம்ம இனி ஷார்ட்டாக மூவ் பண்ணணும். ஸோ 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ இதில் காமனாக ஏதாவது டேபிள் வந்ததுன்னா அதை ப்ரொசீட் பண்ணுவோம். இங்கே 2ம் 5ம் காமனாக எதுவும் இல்லை, எந்த டேபிளையும் அப்படி வராது. ஸோ 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி 2 5s are 10 அப்படின்னு போட்டுடணும்.
2வையும் 5வையும் மல்டிப்ளை பண்ணால் தான் 10. ஸோ இங்கே 2 5 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நியூமரேட்டர்லையும் 5 மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்ட்டு 5 அதை எழுதியிருக்கலாம். 3 இன்ட்டு 5. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சைனு. இங்கே டினாமினேட்டரில் 5 ஆனால் இங்கே 10. ஸோ என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 2வை 5 2s are 10. ஸோ நியூமரேட்டர்லையும் 2வால் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 2. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் சிம்பிள். 3/10 இன்ட்டு 3. நெக்ஸ்ட் லைன் 1/2 ப்ளஸ் சைன். இந்த 10 அப்படியே போட்டுடலாம். 3 5s are 15 மைனஸ் 2 2s are 4. ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா? டிவிஷன் சிம்பிள் அப்படியே போடுறோம். 3/10 ப்ளஸ் இன்ட்டு 3. 1/2 ப்ளஸ் 15ல் 4 மைனஸ் பண்ணால் 11 டிவைடட் பை 10 டிவிஷன் 3/10 இன்ட்டு 3. ப்ராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போகணும்? டிவிஷனுக்கு போகணும். ஸோ டிவிஷன்னா இந்த இருக்குல்ல, இதை மூவ் பண்ணுவோம். 1/2 ப்ளஸ் 11/10. இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த நம்பரை ரெசிப்ரோக்கலாக போடுவோம். 3/10னா 10/3ன்னு போடுவோம். அதாவது ரெசிப்ரோக்கல்னா டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டருக்கு வரும், நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டருக்கு வரும். இன்ட்டு 3 ஈக்குவல்ஸ் 1/2. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்கணும். டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிட்டோம். டிவிஷனுக்கு அப்புறம் என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ப்ளஸ் சைனை அப்படியே போட்டுடலாம். இந்த மல்டிப்ளிகேஷன் ரெண்டையும் பார்க்கலாம். நியூமரேட்டரில் ஒரு 10ஐயும் டினாமினேட்டரில் ஒரு 10ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே நியூமரேட்டரில் 3யும் இங்கே டினாமினேட்டரில் 3யும் கேன்சல் பண்ணிடலாம். வேறு மீதி இங்கே என்ன இருக்குது? 11 மட்டும்தான் இருக்குது. 11 நியூமரேட்டரில் தானே இருக்குது. ஸோ 11 அப்படியே போட்டுடலாம். 11ஐயும் 1/2வையும் ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணலாம்? இல்லை டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு கன்சிடர் பண்ணால் இங்கே 2 இருக்குது. ஸோ 1 2 இஸ் 2. இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே தான் அப்படியே போட்டிருக்குறோம். அப்போ நியூமரேட்டர் வேல்யூவை அப்படியே போட்டுடணும். இந்த ப்ளஸ் சைனு. இங்கே டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது. ஆனால் நமக்கு 2 வரணும். அப்போ 1 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் தான் 2. ஸோ நியூமரேட்டர்லையும் 2வால் மல்டிப்ளை பண்ணோம். 11 இன்ட்டு 2 22 ஈக்குவல் டு 1ஐயும் 22வையும் ஆட் பண்ணால் 23 டிவைடட் பை 2. ஓகே, இதனுடைய ஆன்சர் நமக்கு ஆன்சர் 23/2 தானே கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இப்படி எழுதிடலாம். we get 23/2 நமக்கு இதான் கிடச்சிருக்கு. இது என்னது? ரேஷனல் நம்பர் தான். இட்ஸ் எ ரேஷனல் நம்பர் லைஸ் பிட்வீன் 11 and 12. எப்படி 11 and 12க்கு இருக்குது? இதில் இது என்னது? 23ஐ 2வால் டிவைட் பண்ணணும். 23ஐ 2வால் டிவைட் பண்ணால் 1 2 இஸ் 2. மீதி 0. இந்த 3 அப்படியே கீழே கொண்டு வரோம். 1 2 இஸ் 2. 3ல் 2வை மைனஸ் பண்ணால் 1. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி எழுதுவோம்? மிக்சட் ஃப்ராக்ஷனா 11 இந்த கோஷன் வேல்யூவை இங்கே போடுவோம், ரிமைண்டர் வேல்யூவை மேலே போடுவோம், இந்த டிவைசர் வேல்யூவை கீழே போடுவோம். 11 1/2. ஸோ 11 1/2னா நம்பர் லைனில் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்? இதான் நம்பர் லைனில். இதில் 11 இருக்குது, இது 12 இருக்குன்னா இந்த இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்தோம், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேயே இப்படி ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன்னா அதை எப்படி நம்பர் லைனில் மார்க் பண்ணணும்னு. இப்போ 11 இருந்தால் இந்த 11 எடுத்துக்கணும். 1/2 இருந்தால் இந்த பார்ட்டை 2வா டிவைட் பண்ணணும். 1 2 2வா டிவைட் பண்ணிச்சிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் என்னது? இந்த வேல்யூ. ஸோ இந்த பார்ட்டு தான் என்னது? 23/2. ஸோ இது எங்கே இருக்குது? 11க்கும் 12க்கும் பிட்வீனில் தானே இந்த வேல்யூ இருக்குது. இதை தானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11க்கும் 12க்கும் பிட்வீனில் தானே இருக்குது. இப்போ பிட்வீனில் தானே இருக்குது. ஸோ ஆன்சர் எழுதிடலாம். இட்ஸ் ஏ ரேஷனல் நம்பர். ஹென்ஸ் it is a rational number lies between 11 and 12. அவ்வளோதான். That's the problem.
ஓகே, 8th ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 9th ப்ராப்ளம் சிம்ப்ளிஃபை. இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும். நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது தான் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட் இதை ஈக்குவல் போட்டுடலாம். இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்குள்ளதையும் ஆட் பண்ணுமா, மைனஸ் பண்ணுமா, டிவைட் பண்ணுமா, மல்டிப்ளிகேஷனான்னு பார்க்கணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை பார்ப்போம். 11/8 இன்ட்டு -6/33. ஓகே, இதை அப்படியே எழுதுவோம். 11/8 இன்ட்டு -6/33. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் சைனு 1/3 அப்படியே போடலாம். இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இந்த ப்ளஸ் சைனை போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் 3/5 என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் சைனாக சேஞ்ச் பண்ண போகிறோம். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணால் இதுக்கப்புறம் உள்ள நம்பரை ரெசிப்ரோக்கலாக போடுவோம். 9/20 20/9ன்னு போட போகிறோம். அதாவது டினாமினேட்டர் வேல்யூ வந்து நியூமரேட்டருக்கு வரும், நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டருக்கு வரும். ஓகேயா? இந்த மைனஸ் சைன் 4/7 இன்ட்டு -7/5. இனி கேன்சல் பண்ணலாம். நமக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம நியூமரேட்டரில் உள்ள வேல்யூவும் டினாமினேட்டர் வேல்யூவையும் கேன்சல் பண்ணுவோம். ஸோ இதில் 11 இருக்குது, இது 33 இருக்குது. கேன்சல் பண்ணுவோமா? 1 11 is 11, 3 11s are 33. இதில் 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, 3 2s are 6. நியூமரேட்டரில் 3யும் டினாமினேட்டரில் 3யும் கேன்சல் பண்ண முடியும். நம்ம அந்த மைனஸை பார்க்கணும். ஓகேயா? அப்போ நம்ம ஆன்சரில் ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து வேறு எங்கேயுமே மைனஸ் சைன் இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் வரும். இந்த 3யையும் டினாமினேட்டர் 3யையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டினாமினேட்டரில் இங்கே 1 தான் இருக்குது, இங்கே நியூமரேட்டரில் 1 இருக்குது. இங்கே 1 தானே இருக்குது, 1 11 தானே 11 பார்த்தோம், இங்கே 4 இருக்குது. ஸோ எல்லா இதுலேயும் 1 தான் இருக்குது, இங்கே மட்டும் 4 இருக்குது. ஸோ இதில் ஆன்சர் வந்து இந்த இதுக்கு -1/4. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சைன் அப்படியே போடுறோம். இந்த ப்ராக்கெட் அப்படியே போடுறோம். 1/3 அப்படியே போடுறோம். இந்த ப்ளஸ் சைனை போடுறோம். இங்கே எங்கேயும் மைனஸ் இல்லைல்ல, ஸோ ப்ளஸ் சைன் போடுறோம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ 1 3 is 3, 3 3s are 9. கேன்சல் பண்ணும்போது ஸ்லாண்டிங்காகவே லைன் போடுங்க. ஓகேயா? இங்கே இந்த 5ஐயும் 20ஐயும் கேன்சல் பண்ண முடியும். 1 5 is 5, 4 5s are 20. இங்கே 1 வந்துடுச்சு, இங்கே 1 வந்துடுச்சு. இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த 3ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதை அப்படியே போடுறோம். 1 into 4 4 டிவைடட் பை 1 into 3 3. இந்த ப்ராக்கெட் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சைன் போடுறோம். இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் ப்ராக்கெட் போடுறோம். இதை கேன்சல் பண்ண முடியுமா? எஸ். இதில் ப்ளஸ், இதில் ப்ளஸ், இதில் ப்ளஸ், இதில் மட்டும் மைனஸ். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். இந்த 7 7 கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேயா? அப்போ இதில் 1 இதுலேயும் 1 தான். 1 7 is 7 தான். 4ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 4 அப்படியே போடுறோம். 4 into 1 இல்லை, நம்ம ஏற்கனவே மைனஸ் சைன் போட்டுட்டோம், அதனால் சைன் போட வேண்டாம். 1 into 4 4 டிவைடட் பை 1 into 5 5. ஃபஸ்ட்டு 1 -1/4 ப்ளஸ் சைனு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் டினாமினேட்டர் பார்ப்போம். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? எஸ், இந்த இதுக்கு சேமாக இருக்குது. ஸோ அப்படியே போட்டுருவோம். ஒரு டைம் தான் போடணும். 3 தான். இங்கே 3 போட்டதுனால இந்த 1 அப்படியே போடுறோம். ப்ளஸ் சைனு. இங்கே 3 இருக்குது, ஸோ 4 அப்படியே போடுறோம். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமினேட்டர் அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை ப்ராக்கெட் போட்டுடலாம். இந்த மைனஸு இன்ட்டு மைனஸ், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 4/5. இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு -1/4
ப்ளஸ் சைனு 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5 டிவைடட் பை 3. இந்த ப்ளஸ் சைனு இந்த 4/5 அப்படியே போடலாம். இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும், இல்லை நம்ம சேம் ஆக்கணும். சேம் ஆக்கணும் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எதுக்கெல்லாம் 4க்கு 3க்கு 5க்கு இந்த 3க்கும் நம்ம எல்சிஎம் பார்ப்போம். எல்சிஎம் பார்க்குறதுக்கு இந்த ப்ரைம் ஃபேக்டரைஸ் தான், அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம், டிவிஷன் மெத்தடு. இதில் ஏதாவது நம்பர் காமனாக இருக்கா? இதுக்கு எதுவுமே காமனாகவே இல்லை. இது காமனாக எந்த டேபிள்லையுமே வராது. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம 3 நம்பர்ஸையுமே அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 4 × 3 × 5 4 3s are 12. 12 × 5 60. ஸோ எல்சிஎம் வேல்யூ 60. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் என்னது -1/4. ஸோ 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்? 4 கூட 5 3s are 15. 15 4 கூட மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். அப்போ என்ன பண்ணணும், இதில் 15 நியூமினேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் போடணும். ஓகேயா? இந்த ப்ளஸ் சைனு 5/3 அப்படியே போடணும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும்னு இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த 5/3 போட்டாச்சா, நமக்கு எல்சிஎம் 60. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 அப்படின்னா இந்த 3யை அப்படியே மறைச்சிக்கோங்க. 5 4s are 20. ஸோ 3 கூட 20யை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், 20யை நியூமினேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த ப்ளஸ் சைனை போட்டுக்கலாம். 4/5 போட்டுக்கலாம். 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்? 5 விட்டுட்டோன்னா 12 4 3s are 12 கூட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். ஸோ அப்போ 12ஆல் நியூமினேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த -1ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். -15 டிவைடட் பை 4 15s are 60 ப்ளஸ் சைனு 20ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எப்படி மல்டிப்ளை பண்ணோம், இந்த 0வை அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட்டு 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 5 2s are 10. ஸோ 5ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100 டிவைடட் பை 3 × 20 60. இந்த ப்ளஸ் சைனு 12ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 60. நியூமினேட்டரில் 4ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 48. 12 4s are 48. இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் வேல்யூ சேமாக வந்துடுச்சு. இனிமேல் நியூமினேட்டரை அப்படியே ஆட் பண்ணிடலாம். டினாமினேட்டரை ஒரு டைம் மட்டும் போடணும். போட்டு நியூமினேட்டர் வேல்யூவை அப்படியே போட்டுருவோம். -15 + 100 + 48 ஓகே ஈக்குவல் டினாமினேட்டரில் 60. நியூமெட்டரில் என்ன பண்ணோம், சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த -15 அப்படியே போடுவோம். -15 அப்படியே போட்டுட்டு 100ஐயும் 48ஐயும் மட்டும் ஆட் பண்ணுறோம் தானே, நமக்கு இதை ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். 100ஐயும் 48ஐயும் ஆட் பண்ணால் 148. இனி நம்ம பார்க்கும்போது இதில் தான் பார்க்கணும். இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் சைனா சேம் சைனா, ஏன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணுமா இல்லை சப்ராக்ட் பண்ணுமான்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணணும், சேம் சைனா டிஃப்ரென்ஸ் சைனான்னு பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் சைன்னா மைனஸ் பண்ணணும். இதில் டிஃப்ரென்ஸ் சைன் தானே இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணுவோம். 148லேருந்து எதை 15 மைனஸ் பண்ணுவோம். 8லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 3, 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3 1. ஸோ 133. இதில் ப்ளஸ் சைனா மைனஸ் சைனா, ப்ளஸ் சைன், ஏன்னா இதான கிரேட்டர் நம்பர், அதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, ஸோ அதான் ப்ளஸ் சைன் போடுறோம். டிவைடட் பை இந்த 60 அப்படியே போட்டுடலாம். 133 டிவைட் பை 60. இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் என்னது, 133 டிவைட் பை 60. 9th ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் 4/3 டிவைட் பை, அதாவது ஆக்சுவலாக இதை கொடுத்துருக்காங்க, இதில் உள்ள வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூவையும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு 4/3 அப்படியே போடுவோமா. இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் சைனாக சேஞ்ச் ஆகும்போது அதுக்கப்புறம் உள்ள நம்பர் ரெசிப்ரோக்கலாக மாறும். 8/-7 என்னவா மாறும், -7/8 அப்படின்னு மாறும்.
அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் சைனை அப்படியே போடலாம். 3/4 4/3 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேயா, இந்த ப்ளஸ் சைனை 4/3 இன்ட்டு -1/4 அப்படியே தான் எழுதியிருக்கோம். இந்த ஒன்றை மட்டும்தான் டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணுறதுனால இது ரெசிப்ரோக்கலாக போட்டிருக்கோம். 8/-7 இந்த கீழே உள்ள வேல்யூவை மேலே போட்டிருக்கோம், மேலே உள்ள வேல்யூவை கீழே போடணும். இப்படிதான் போடணும். நெக்ஸ்ட் லைனில் கேன்சல் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னா கேன்சல் பண்ணிடலாம். இது 1 4 is 4, 2 4s are 8. இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். 1 × -7 -7 டிவைடட் பை 3 × 2 3 2s are 6. இந்த மைனஸ் சைனை அப்படியே போடுறோம். இதில் 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம், 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். நியூமினேட்டரில் வேல்யூ டினாமினேட்டர் சேமாக தானே இருக்குது. 1 4 is 4 1 4 is 4 1 3 is 3 1 3 is 3. கேன்சல் பண்ணால் 1 தான் இருக்குது. ஸோ இந்த 1 அப்படியே போடுறோம். இந்த ப்ளஸ் சைனு இங்கே 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இது நியூமினேட்டரில் இருக்குது, இது டினாமினேட்டரில் இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம். வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இங்கே 3 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ அதை அப்படியே போடுறோம். -1/3. இதில் ப்ளஸ் போடலன்னா இந்த மைனஸை இதில் போட்டிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 3 நம்பர்ஸை ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பார்ப்போம்? எல்சிஎம் பார்ப்போம். இந்த லைனை அப்படியே எழுதிக்குவோம். இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸை மைனஸ் போட்டு நெக்ஸ்ட் லைன் எழுதிக்குவோம். -7/6 -1 -1/3. 6க்கும் 3க்கும் இங்கே 1 இருக்குது. இந்த 3க்குமே எல்சிஎம் பார்த்தோம்னா 6 தான் வரும். எல்சிஎம்னு கன்ஃபியூஸ் ஆகலைன்னா இங்கே 6 இருக்கா, டினாமினேட்டர் நம்ம சேம் ஆக்கணும். இங்கே டினாமினேட்டர் வேல்யூ 1. ஸோ 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6, 3 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் 6. ஸோ அதனால் நம்ம 6 எடுத்திருக்கோம். இதில் 6 இருக்கிறதுனால இந்த நியூமினேட்டர் வேல்யூவை அப்படியே போடுறோம். -7. இதில் 1 தான் இருக்குது. இங்கே டினாமினேட்டர் 6 இருக்கனால 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6. ஸோ நியூமினேட்டரில் நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × 6. அப்போது இந்த மைனஸை அப்படியே போட்டுட்டு இந்த 1 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 6. இந்த மைனஸை அப்படியே போடுறோம். 3 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் 6. டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணால் நியூமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 2 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 நம்பர்ஸையும் எடுத்துக்கலாம். -6ஐயும் -2வையும். ஸோ -7 அப்படியே எழுதிக்கிறோம். -6 -2னா இதுலேயும் மைனஸ் சைன் சைனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். 6ஐயும் 2வையும் ஆட் பண்ணால் 8. கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போடுவோம். டிவைடட் பை இந்த 6. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? இதுலேயும் சேம் சைனாக இருக்குது, மைனஸ். இப்படி சேமாக இருந்தால் அந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணுவோம். 8ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 15. கிரேட்டர் நம்பரில் 8 தானே, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால -15 டிவைடட் பை 6. இதை கேன்சல் பண்ண முடியுமா? 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 2 3s are 6. How many 3s are 15? 5 3s are 15. இதில் மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் சைனை போட்டுட்டு இந்த 5வை போடுறோம். டிவைடட் பை 2. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் என்னது? -5/2.